ஒரு சிறிய ஜெபத்தை எடுத்து பின் இந்த செய்தி கடத்தி ஜெயிப்போம். பரலோகத்திற்கு எங்கள் நல்ல பிதாவே, தகப்பனே, இதோ இந்த வாரத்தின் முதல் நாளிலே உம்மை நோக்கி பாடவும் உம்மை பற்றி தெரிந்து கொள்ள இந்த செய்தியும் இதோ மிக முக்கியமாக இந்த பந்தியில் கை வைக்க கூடி வந்திருக்கிறோம் தகப்பனே. இதோ தகப்பனே, கூடி வந்திருக்கிற நாங்கள் ஒரே சிந்தையாகவும் ஒரே ஆவியாகவும் இந்த கூடுகையில் இருக்குமாறும் இதோ வந்து கொண்டு இருக்கிற மக்களை வேகமாக நீர் கூட்டி வந்து சேர்க்குமாறும் கேட்கொள்ளேன் தகப்பனே. இதோ தகப்பனே, நான் அல்ல தகப்பனே, நீரே பேசுகிறீர் தகப்பனே, நீரே வழி நடத்தும் காத்துக்கொள்ளும். யாவும் எங்கள் ஆண்டவர் மீட்பும் குரும் ராஜாவுமா இருக்கிறார் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கொள்ள நடக்குதாக. ஆமென். மீண்டும் ஒரு விசையாக யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை சகோதரர் ஒருத்தர் வாசித்தருமாறு. கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் கர்த்தர். யார் சொல்றது? இத தேவன் அவரை பத்தியே சொல்ற ஒரு வசனம். இதைதான் நான் போன வாட்டி ஆரம்பிக்கும் போது இப்படிதான் ஆரம்பிச்சோம். இது பகுதி 2, அது அங்க எழுதப்படவில்லை. ஆனா இது ஏற்கனவே நம்ம பார்த்த ஒரு பகுதி. ஏற்கனவே நம்ம இதை பத்தி ஃபர்ஸ்ட் வசனம் இதைத்தான் பார்த்தோம். இதுல என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் திரும்ப ஒரு வாட்டி இந்த நாடகம்லாம் பார்க்கும்போது மிந்தி போடுவாங்க, ரீகேப் அப்படின்னு போடுவாங்க. அதாவது முந்தின நாளோ இல்லை போன வாரமோ என்ன நடந்துச்சுங்கிறத காட்டிட்டு அப்புறம் அன்னைக்கான சம்பவத்தை காட்டுவாங்க. நீங்கள் நாடகம் பார்த்தீங்கன்னா வருஷம் ஃபுல்லாக ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கும். இந்த ஒரு காமெடியில் சொல்கிற மாதிரி இறங்கி வருவாங்கிற மாதிரி தான் நடந்திருக்கும். ஆனால் அதையவே ரீகேப் பண்ணுவாங்க, ஏன்னா மறந்துடக்கூடாதுன்ட்டு. அந்த மாதிரி நான் ஒரு ரீகேப் மாதிரி பண்ணணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இது யார் இந்த தேவன்கிற தலைப்பின் கீழே தான் பார்த்தோம். இங்க என்ன சம்பவம் நடக்குதுன்னா, மோசேயானவர் திரும்ப தேவனிடத்தில் ஒரு வேண்டுதல் வைக்கிறார். தேவன் அந்த வேண்டுதலுக்கு இறங்குகிறார். சரி, நீ காலையில என்ன பண்ணு, 2 பலகையை எடுத்துட்டு வா. ஏன்? ஆல்ரெடி ஏற்கனவே இருந்த பலகை என்னாச்சு? உடஞ்சு போச்சு. எதனால உடஞ்சிச்சு? பாவம் செஞ்சாங்க, கண்ணுக்குட்டி உருவாக்குனாங்க. இவர் கீழே வந்து பாக்குறாரு, தேவனால எழுதப்பட்ட பலகையை எடுத்துட்டு ரொம்ப சந்தோஷமா மோசே கீழே வராரு சீனாய் மலையில இருந்து. இங்க வந்து பார்த்தா காட்சி அப்படியே மாறி இருக்கு. ஆரோனை பாக்குறாரு, மிரியம்மை பாக்குறாரு, எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பழி சொல்லிக்கிறாங்க. நாங்க இல்ல, இவங்க தான் நகையை கொடுத்தாங்கன்னு. வந்த கோவத்துல என்ன பண்றாங்க, பழைய மேலேயே போடுறாரு. அங்க அத்தனை பேர், நிறைய பேர் சங்கரிக்கப்படுறாங்க. இதுதான் அங்க நடக்கிற சம்பவம். திரும்ப மக்கள் என்ன பண்றாங்க, ஐயோ பாவம் செஞ்சுட்டோம், எங்களுக்காக மன்றாடும்னு யார்கிட்ட கேட்கறாங்க? மோசேட்ட கேட்கறாங்க. மோசே தேவனிடத்தில் மன்றாடுறாரு. தேவன் உச்ச கோபத்துக்கு போயிட்டாரு. ஏன்னா நம்ம கையால எழுதி ஒரு இதை கொடுத்து அனுப்புறோம், அங்க போறக்குள்ள என்ன நடக்குது, இவங்க இப்படி மாத்திட்டாங்க. ஏன்னா 40 நாள் டைம் எடுக்கிறாங்க இது எழுதுறதுக்கு. அந்த 40 நாள் டைம்ல 40 வருஷம் கூட்டி கொண்டு வந்த எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. வெறும் 40 நாள் டைம்ல தேவன் ரொம்ப கோபமாயிடுறாரு. அவர் கோபத்துல என்ன ஒரு வார்த்தை சொல்றாருன்னு பாருங்க. 32ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அந்த பலகை தேவனால் செய்யப்பட்டதாயும் அவைகளே இல்ல, அது இல்ல. 30 தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, தேவரீர் மகா பலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எறிவதென்ன? மலைகளில் அவர்களை கொண்டு போடவும், பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும், அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்திய சொல்லுவானே. இங்க மோசே என்ன பண்றாரு, தேவனிடத்துல அவர் செஞ்சதே அவருக்கு நினைவூட்டுறாரு. இந்த மாதிரி சொல்லிடுவாங்க, நீங்க சங்காரம் பண்ணாதீங்கன்னு. ஆனா அங்க தேவன் என்ன சொல்றாரு, மோசேக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்கிறாரு. நீ ஒதுங்கிக்கோ, நான் என்ன பண்றேன், உன் மூலியமா புது ஒரு சந்ததியை உருவாக்கி நான் கூட்டு போய்க்கிறேன். ஆபிரகாம் மூலியமா நான் ஒரு சந்ததியை உருவாக்கினேன், உன் மூலியமா நான் ஒரு சந்ததியை என்னால உருவாக்க முடியும். நீ நகுந்துக்கோ, நான் என்ன பண்றேன், 6 லட்சம் பேரை அழிச்சிடுறேங்கிறார். அங்க மோசேக்கு ஒரு சாதாரண ஒரு மனிதனா, இப்ப நீங்களும் நானும் மோசே சைட்ல நின்னோம்னா என்ன யோசிச்சிருப்போம், நம்ம சைட்ல தான் சந்ததி வந்துருச்சு, நம்ம அழிய போறது இல்லை. என்ன ஆச்சு, நம்ம குடும்பம் காப்பாற்றப்பட்டுச்சு, மற்றவங்க தானே அழிய போறாங்க. ஆனால் மோசே அங்க என்ன பண்றாரு, தேவனை சமாதானப்படுத்துறாரு. இல்ல, நீங்க இதை செஞ்சீங்கன்னா, எகிப்துல இருந்து நீங்க எங்களை கூட்டிட்டு வந்தீங்க, நடு இடத்துல தேவன் அழிச்சிட்டாருன்னு என்ன சொல்லுவாங்க எல்லாரும், உங்களை தான் சொல்லுவாங்க, அழிச்சிடாதீங்க அப்படின்ட்டு மன்றாடுறாரு. அங்க தேவன் சமாதானம் ஆகுறாரு. இதுதான் அங்க நடக்குது. சமாதானம் ஆனக்கப்புறம் என்ன சொல்றாரு மோசேட்ட, சரி நீ திரும்பவும் எங்க வா, மேல வா, நான் உனக்கு திரும்ப எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு
அங்க மோசே இந்த சந்தர்ப்பத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டு அவர் என்ன சொல்றாரு, உங்களையே நான் முகமுகமாக பார்க்க வேண்டும், உங்களோட மகிமையை நான் பார்க்க வேண்டும், நீங்க யாருங்கிறத எனக்கு முழுசா காண்பீங்க. இதைதான் அங்க 19ஆம் வசனம் 32:19 அவன் பாளையத்துக்கு சமீபித்து 33:19 அதற்கு அவர், என்னுடைய தயை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போகிறேன், கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கொள்ளுவேன். நான் என்ன பண்ணுவேன், நீ கேட்டுக்கிட்ட. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு சாதாரண ஒரு மனிதன் தேவனை பார்த்து நீங்க யாருன்னு எனக்கு சொல்லணும் அப்படின்னா, தேவனா இருந்தவர் என்ன நினைச்சிருக்கலாம், நான் ஏன்பா உனக்கு போய் இதெல்லாம் சொல்லணும், நான் என்னோட அதிசயத்தையும் அற்புதத்தையும் உனக்கு காட்டிட்டேன், அது போதும்ல. ஆனா அங்க அவர் என்ன சொல்றாரு, நீ கேட்ட, அதனால நான் உனக்கு என்னைய பத்தி சொல்றேன், எப்படி நான் சொல்ல போறேன் அதை அவர் விவரிக்கிறாரு. எவன் மேல் கிருபையாய் இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் கிருபையாய் இருப்பேன், எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன் என்று சொல்லி, நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க கூடாது என்றார். பின்னும் கர்த்தர், இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கண்மலையில் நின்று என் மகிமையை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். நான் உன் பக்கத்துல உன்னை நான் கூட்டு வந்து நிறுத்தி நான் கடந்து போகும்போது உன் கண்ணை என்ன பண்ணிடுவேன், மூடிடுவேன். ஏன், என்னை ஒருவனும் பார்த்தா நீ செத்துருவ, அதனால நான் உன்னை மூடிடுவேன். அதுக்கப்புறம் பின்பு என் கரத்தை எடுப்பேன், அப்பொழுது என் பின்பக்கத்தை காண்பாய், என் முகமோ காணப்படாது. இதுதான் அங்க நடக்கிற சம்பவம். இந்த சம்பவத்துல தான் இந்த வசனமே வருது. அடுத்த அதிகாரம் முழுசா எப்படி வருது, என்ன மாதிரி ஒரு சம்பவத்துல வருது, மோசே நிக்கிறாரு, தேவன் அருகில் வந்துட்டாரு, கண்ணை மூடிட்டாரு. இப்பதான் அவர் தன்னை இன்ட்ரடியூஸ் பண்றாரு, தான் யாருங்கிறதே சொல்றாரு. அப்பதான் இந்த இடத்துல தான் என்ன முதல்ல தன்னை பத்தி ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறாரு, கர்த்தர் கர்த்தர். இதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இருந்தாலும் திரும்ப சொல்றேன். வேதாகமத்துல எந்த இடத்துல 2 வாட்டி வருதோ அது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதின்னு அர்த்தம். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, எல்லா இடத்துலையும் நீங்க இந்த பைபிள், இது வந்து நம்ம தமிழ் வெர்ஷன், ஆங்கிலத்தில் வந்து கிங்ஸ் ஜேம்ஸ் வெர்ஷன் நிறைய இருக்கு, நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் வாங்க, நிறைய அதுல இருக்கு. எல்லா இடத்துலையும் 2 வாட்டி வந்து போல்ட் ஆயிருக்கும். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எழுத்து வந்து கொஞ்சம் அச்சு அதிகமா இருக்கும். ஏன்னா அது ரொம்ப, அதுக்கப்புறம் வர்ற வசனம் ரொம்ப முக்கியம், அதுதான் அதுக்கான குறிப்பீடு. இது நீங்க எங்க, நீங்க வேதாகமத்துல எங்க வேணா பாருங்க இது இருக்கும். அப்ப கர்த்தர் கர்த்தர்னு யார் சொல்றது, தேவனே தன்னை பத்தி சொல்றாரு. மோசே சொல்லாங்க கர்த்தர் கர்த்தர் அப்படின்ட்டு என்னவா ஆரம்பிக்கிறாரு, மேல படிங்க. தன்னை என்னவா சொல்றாரு, நான் உலகத்தை படைச்சேன், நான் பூமியை உண்டாக்கினேன், கடலை அமர்த்தினேன், எல்லாமே என்னால முடியும். ஆனா முதல்ல நான் என்னை பத்தி சொல்லும் போது என்னவா சொல்றேன், நான் இரக்கமுள்ள தேவன், நான் என்கிட்ட அதிகாரம் இருக்கு, நான் நினைச்சா என்ன பண்ண முடியும், வானத்தையும் பூமியும் நான் படைச்சேன், நான் சூரியனை நிறுத்தினேன். ஆனா இதெல்லாம் அடுத்தது, முதல்ல நான் உன் மீது என்னவா இருக்கிறேன், இரக்கமா இருக்கிறேன். அதனாலதான் ஹீப்ரூல அது என்னவா வருது, நம்ம இதை ஆல்ரெடி பார்த்தோம், எலோஹிம் யெகோவான்ட்டு. இதெல்லாமே பார்த்தங்காட்டி நான் டக்கு டக்குன்னு போறேன். எலோஹிம் யெகோவான்ட்டு 2 விதமா நம்ம சொல்றோம். எலோஹிம்ங்கிறது அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 24 வரும். எலோஹிம்ங்கிறது யாராவது ஒருத்தர் எடுத்தா சீக்கிரம் படிக்கலாம். எலோஹிம் அப்படிங்கிற வார்த்தைக்கு தேவன் அப்படிங்கிறது தமிழாக்கம். ஈப்ரு மொழியில எலோஹிம் அப்படிம்பாங்க. அப்போஸ்தலர் 17:24 உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர், எப்பவுமே உண்டாக்கினவர், தன்னோட கையினால் செய்யற சிருஷ்டிப்பை தேவன் என்ற வார்த்தை மூலமா தான் அடையாளப்படுத்துவாங்க. ஆனால் அவரோட இருதயத்தை பத்தி பேசும்போது கர்த்தர்னு ஒன்று, யெகோவா. யாத்ராவும் 3:14 படிக்கலாம் நீங்க இதை. எலோஹிம் யெகோவா, யெகோவாங்கிறது நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். இந்த 2த்துக்கும் இதுதான் வித்தியாசம். ஏற்கனவே நான் பார்த்திருக்கோம், இருந்தாலும் சொல்றேன். ஏன் சில இடத்துல தேவன் போட்டிருக்கு, ஏன் சில இடத்துல கர்த்தர்னு போட்டிருக்கு, எல்லாமே அவர் நாமத்தை குறிக்கிறது தான். ஆனால் எந்த இடத்துல எதை பிரயோஜனப்படுத்துங்கிறது வேதாகமத்தில் தெளிவா இருக்கு. நம்ம படிக்கும் போது சாதாரணமா படிச்சிடறோம், ஆனா அதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. தேவன்கிற இடத்துல அவரோட ஆளுமையை குறிக்கும், கர்த்தர் அப்படின்னா அவரோட இருதயத்தையும் அவரோட இரக்கத்தையும் குறிக்கும். நீங்க பைபிள் ஃபுல்லா பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். அப்போ தன்னை முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இரக்கமானவர்ங்கிறத முதல்ல சொல்றாரு. இதை பத்தி நம்ம நிறைய பார்த்தோம். அடுத்தது என்னதான் சொல்றாரு, 6ஆம் வசனம், கிருபை, தான் கிருபை உள்ளவர் என்பதை சொல்லுகிறார். இந்த 2 குறித்து நாம
போன இதுல பார்த்தோம். ஏன் அவர் இரக்கமானவர், ஏன் அவர் கிருபையானவர் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். இப்ப அடுத்தது என்னங்கிறத தன்னை சொல்லுகிறார். தான் இரக்கமானவர், தான் கிருபையானவர். இதுலயே நிறைய விஷயம் அடங்கிருச்சு நீங்க பாத்தீங்கன்னா. ஆனா மூணாவதா அவரு ரொம்ப அழுத்தி என்ன சொல்றாரு? நீடிய சாந்தம். சாந்தம்னாவே என்னங்க? நான் சாந்தம்னா பொதுவா என்ன சொல்லுவோம்? பொறுமை, அமைதி, நிறைய அதுக்கு இருக்கு. ஆனா நீடிய, அதாவது பொறுமைனாவே பொறுமையா இருக்கிறது தான் அர்த்தம். அதுல நீடிய பொறுமை அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுலயே இன்னும் கொஞ்சம் பொறுமைன்னா என்ன அர்த்தம்? நீடிய பொறுமையா நான் இருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தங்கிறது தான் விஷயம். இப்போ நம்ம இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஏன் அவர் பொறுமையா இருக்கணும்? இப்போ நீங்க இந்த நீடிய பொறுமை, நீடிய சாந்தம் அப்படிங்கிறதுக்கு ஈப்ரு மொழியில பாத்தீங்கன்னா எரேக் அஃப் அப்படிங்கிறது அர்த்தம். இதே ஈப்ருல எரேக் அஃப் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ இந்த நீடிய சாந்தம் இல்ல நீடிய பொறுமைன்னு எடுத்துக்கலாம். இதுக்கான ஹீப்ரு மொழியில எரேக் அஃப்னு போட்டிருக்கு. இது அப்படியே ஆங்கிலத்துல இது பண்ணோம்னா நீடிய மூக்கு அப்படின்னு அர்த்தம். நீளமான மூக்கு, அதுதான் அதுக்கு அர்த்தம். அப்படியே மொழிபெயர்த்தாங்கன்னா நீளமான மூக்கு. ஏன்னா இது ஈப்ரு மொழியிலிருந்து ஆங்கிலத்துல இருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்துறாங்க. அப்படிதான் மொழிபெயர்ப்பு வந்திருக்கு. அப்ப இப்படி ஏன் நீடிய மூக்கு அப்படிங்கிறாங்கன்னா அதுல வந்து வேதாகமத்தில் என்ன சொல்றாங்கன்னா, எபிரேய மொழியில எப்ப நீங்க எபிரேய மக்களை பொறுத்த வரைக்கும் கோவப்படும் போது முதல்ல என்னங்க ஆகும்? மூக்கு. அது நம்ம இதுலயே சொல்லுவாங்க. அப்போ மூக்கு பொடப்பாயிருச்சு, மூக்கு அப்படியே கோவம் வச்சுன்னா என்ன ஆகுங்க? ஃபர்ஸ்ட் மூக்குல தான் அப்படியே மூச்சு விடுவாங்க. அதைத்தான் வந்து என்ன ஆகுங்க? எரேக் அஃப் அப்படின்னா நீளமான மூக்கு அப்படின்னா என்னன்னா கோவப்படுறதுன்னு அர்த்தம். இப்ப கூட நம்ம சொல்லுவோம் மூக்கு மேல அவனுக்கு கோவம் வருது பாருன்ட்டு. நிஜமாலுமே ஈப்ரு மொழியில இருந்தா அது வந்திருக்குது. இதை தான் அவங்க அங்க போட்டிருக்கிறாங்க. நீங்க இது போய் கூகுள்ல பாத்தீங்கன்னா தெரியும். சும்மா அடிச்சு பாருங்க எரேக் அஃப்னு. எரேக் அஃப்னா நீளமான மூக்கு, அதாவது கோபமான மூக்குன்னு அர்த்தம். அப்போ ஆங்கிலத்துல நீங்க இதை வந்து மொழிபெயர்க்கும் போது இதே வசனம், இதே வார்த்தை ஸ்லோ டு ஆங்கர் அப்படின்னு போட்டிருக்கும். அதாவது கோவப்படுவதற்கு பொறுமையாக இருக்கிறார் அவரு. தமிழ்ல பார்க்கும்போது நீங்க தமிழ்ல திரும்ப படிங்க அந்த வார்த்தைய, வசனத்தை. நீடிய சாந்தம்னு போட்டிருக்கு. ஆனா ஆங்கிலத்துல போடும்போது என்னன்னு போட்டிருக்கு? ஸ்லோ டு ஆங்கர், அதாவது அவர் கோவப்படுறதுக்கு பொறுமையா இருக்கிறாருன்னு. இது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே வார்த்தை தான் பயன்படுத்தும் போது. சாந்தமா இருக்க, அதுக்கு ஆப்போசிட் என்னங்க? கோபமா இருக்கிறது. அப்போ ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே வார்த்தை தான். யார் மீது தேவன் பொறுமையா இருக்கிறார்? எதற்காக அவர் பொறுமையா இருக்க? எதுக்காக அவர் சாந்தமா இருக்கணும்? ஏன் சாந்தமா இருக்கணும்? அந்த கேள்வி வரும்ல. இப்ப நம்மளே வாழ்க்கையில நம்மளே நார்மலா என்ன பேசுவோம்? ஏதாவது ஒருத்தங்க, இப்போ சின்ன பசங்க ஏதாவது, என் பையனே திரும்ப திரும்ப ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டே இருப்பான். நம்ம உடனே என்ன வார்த்தை சொல்லுவோம்னா, டே என் பொறுமைக்கும், அது அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை, என் பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்கு. அது அவன் என்னன்னா வேண்டே பண்ணுவான். என் பொறுமை எவ்வளோன்னு பாக்குறதுக்கு வேண்டியாச்சும் பண்ணுவானா என்னன்னு தெரியல. நான் நிஜமாலுமே வேண்டே திரும்ப பண்ணுவோம். அப்போ தேவனோட பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு அப்படிங்கிறத நம்ம எடுத்து. அப்ப எதனால அவர் பொறுமையா இருக்கிறார்? யார் மீது பொறுமையா இருக்கிறார்? உங்கள் மீதும் என் மீதும் எதற்காக பொறுமையா இருக்கிறார்? அந்த கேள்வி வருமா இல்லைங்களா? ஏன் அவர் நீடிய சாந்தமா இருக்கணும்? எதற்காக நீடிய சாந்தமா இருக்கணும்? இப்போ நீங்க நம்ம ஒரு தப்பு பண்றோம். இது நம்ம தப்புன்னு தெரிஞ்சோன்னே தேவன் இடத்தில் ஒரு மன்றாடி அந்த பாவத்துக்கு இது நான் தப்பு பண்ணிட்டேன்ட்டு திரும்பவும் அதே தப்பு பண்றோம். திரும்ப என்ன பண்ணுவோம்? ஐயோ தப்பு பண்ணிட்டோன்ட்டு. இப்போ இது நீங்க நார்மலா பாத்தீங்கன்னா என்ன, இப்ப நீங்க ஒரு மனிதனுக்கும் ஒரு சம்பவம் வச்சுக்கோங்களேன். ஏன்னா கிளிப்புள்ளைக்கு சொல்ற மாதிரி சொன்னேன், திரும்ப நீ அதையவே பண்ணிட்டு இருக்கியா? அதுதான் கேட்பான். கரெக்டா? திரும்ப நீ செஞ்ச விஷயத்தையே திரும்ப செஞ்சுட்டு இருக்கியே அப்படின்ட்டு. ஆனால் தேவன் அவரோட ஆங்கிள் பாருங்களேன். அவர் இதே விஷயத்தை எப்படி பார்க்கிறாரு? 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஒருத்தரை குறித்து பார்க்கிறோம் இங்க. பூர்வ உலகத்தை தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய இதோட இப்படியே நிறுத்திட்டு உங்க அப்படியே இந்த வசனத்தை மார்க் பண்ணிட்டு அப்படியே ஆதியாகமத்துக்கு திருப்புங்க உங்க கவனத்தை. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம்.
அவன் இருதயத்து நிகழ்வுகளின் தோற்றமெல்லாம் உத்தமம் சொல்லாததே என்று கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மாஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு கடினமாய் இருந்தது. அப்பொழுது கர்த்தர் அப்படியே 8க்கு வந்துருங்க. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. இப்ப பேதுரு அங்க சொல்லும் போது என்ன சொல்றாரு? நீங்க அதை திரும்ப படிச்சீங்கன்னா தெரியும். உலகத்தை தப்ப விடாமல். எந்த உலகத்தை? நோவா வாழ்ந்துட்டு இருந்த உலகத்தை குறித்து அங்க பேதுரு பேசுறாரு. அந்த உலகம் எப்படி இருந்தது? தேவனே மனஸ்தாபப்படுற அளவுக்கு இருந்திருக்குது. அப்ப எவ்வளவு பாவத்துல இருந்திருக்குன்னு பாருங்க. தேவன் மனஸ்தாபப்பட்டாரு. மனஸ்தாபப்பட்டு என்ன சொல்றாரு நோவாட்ட வந்து, நோவா நீ இருக்கிற இடத்துல நீ பண்ற விஷயத்தை தவிர மற்ற எல்லாரும் என்ன பண்றாங்க? நான் மனஸ்தாபப்படுற மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. நான் உலகத்தை என்ன பண்ண போறேன்? அழிக்க போறேன். இதுக்கு நீ என்ன பண்ண போற? ஒரு பேழையை கட்ட போற. இப்ப இதை சொல்லியாச்சு. இதை நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சம்பவம். இந்த பேழை கட்டும் போது நோவா கிட்டத்தட்ட 100 வருடம் எடுத்துக்கிட்டார். இது அது வேதாகமத்துல ஆராய்ச்சியாளர் சொல்றது. அந்த பேழை கட்டுறக்கும் அந்த டைமுக்கும் 75 ல இருந்து 100 வருடம். இந்த 100 வருடம் நோவா பேழையை மட்டுமல்ல மக்களையும் உபதேசம் பண்ணினார். பொறுமையோடு அவர் தேவன் பொறுமையா இருந்தார் அந்த 100 வருஷம். அந்த 100 வருஷத்துல நீங்க அதனாலதான் பேதுரு என்ன சொல்றாரு? உலகத்தை தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனா. யாருக்கு நீதியை பிரசங்கித்தான்? அந்த மக்களுக்கு. தேவன் நினைச்சிருந்தா, தம்பி நீ அங்க போய் மேல நின்னு, மலை மேல நீ மலை மேல நின்னுக்கோ, இங்க எல்லாத்தையும் என்ன பண்ணிடுறேன்? நான் அழிச்சிடுறேன். உன் 8 பேத்தை மட்டும் முடிச்சிடுறேன். உன் 8 பேத்தை மட்டும் வச்சு நான் சந்ததியை உருவாக்கிக்கிறேன். தேவன் அதை செய்யல. நோவாவுக்கு ஒரு கட்டளை இடுறாரு. 100 வருஷம். அந்த 100 வருஷத்துல நீ என்ன பண்ணு? வேலையும் கட்டு, பிரசங்கி. எவன்லாம் தப்பிக்கிறான்னு பார்ப்போம். 100 வருஷம், ஒரு நாள் 2 நாள் 100 வருஷம், 75 ல இருந்து 100 வருஷம் நோவா கட்டினார். கட்டுற டைம்லயும் பிரசங்கித்தார். ஆனால் எத்தனை பேருங்க மனம் திரும்பினாங்க? ஒருத்தர் கூட இல்லை. கிட்டத்தட்ட உலகம் ஃபுல்லா அப்ப கிட்டத்தட்ட எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? ஒருத்தர் கூடி மனம் திரும்பவில்லை. அப்போ தேவனுடைய பொறுமை 100 வருஷம் 8 பேரை மட்டும்தான் காப்பாற்ற முடிஞ்சிச்சு. அதனாலதான் என்னமோ தேவன் இன்னமும் பொறுமையா இருக்கிறார். இது வருஷம் 2026 ஆயிடுச்சு. இவ்வளவு பொறுமையா இருக்கிற காரணமே இதுதான். 100 வருஷம் அவர்னால் நோவா பிரசங்கித்துக்கிட்டே இருக்கிறாரு. நோவா ஆரம்பிக்கும் போது நீங்க பார்த்தீங்க தெரியும். உலகம் அழிய போது, ஜலத்தால உலகம் அழிய போதுன்றாரு. மக்கள் யாருமே அதை நம்பல. ஏன்னா ஜலம் அதுக்கு முன்னாடி வரவே இல்லை. மழை இங்கதான் மழை ஆரம்பிக்குதுக்கு முன்னாடி மழை வரல. மக்கள் யாருமே அதை நம்பல. அவர்கள் பாவத்திலே இருந்தார்கள். தேவன் தன்னுடைய பொறுமையிலே இருந்தார். அவர் அப்படியே பொறுமையா வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தார். எவனாவது ஒருத்தர் திருந்தி அந்த பேழைக்குள்ள வருவானா. கடைசி வரைக்கும் நீங்க நல்லா பாருங்க. மழை வர்ற கடைசி நிமிஷம் வரைக்கும் அந்த பேழை திறந்தா இருந்திருக்கும். கடைசியில தான் அடைப்பாரு. அது தேவன் தான் அடைப்பாரு. நோவா அடைச்சிருக்க மாட்டார். நீங்க திரும்ப படிச்சு பாருங்க. தேவன் அந்த பேழையை அடைச்சிருவாரு. கடைசி நிமிஷம் வரைக்கும் பார்த்திருக்காரு. அதுதான் தேவனுடைய பொறுமை. அதனாலதான் நீடிய சாந்தம் அப்படின்ட்டு அவரோட குணாதிசயத்தை சொல்றாரு. ஏன் நீடிய சாந்தம் அப்படின்னா, இதுக்கு இன்னொரு பெரிய ஒரு உதாரணம் நம்ம பார்ப்போம். உங்களோட அப்படியே கவனத்தை நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நியாயாதிபதிகள் 10ஆம் அதிகாரம் 10 ல இருந்து 13. 100 வருஷம் பொறுமையா இருந்து ஒருத்தரை கூடி காப்பாற்ற முடியல. அடுத்தது எங்க பொறுமையா இருக்கிறாருங்கிறத பார்ப்போம். நியாயாதிபதிகள் 10ஆம் அதிகாரம் 10 ல இருந்து 13. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டு, நமக்கு விரோதமாக பாவம் செய்தோம், நாங்கள் எங்கள் தேவனை விட்டு பாகால்களை சேவித்தோம் என்றார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, இப்ப இதோட நிறுத்திக்கோ. இப்போ நியாயாதிபதிகள்ல இந்த சம்பவம் நடக்குது. மக்கள் என்ன சொல்றாங்க? நான் உங்களுக்கு விரோதமா பண்ணிட்டோம், நாங்க பாகால்ல சேவிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாரு? தேவன் என்ன சொல்றாருன்னு பாருங்க. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, எகிப்தியரும் எமோரியரும் அம்மோன் புத்திரர் பெலிஸ்தியரும் சீதோனியரும் அமலேக்கியரும் மகதோனியரும் உங்கள் ஒடுக்கும் சமயங்களில் நீங்கள் என்னை நோக்கி முறையிட்ட
நான் உங்களை அவர்கள் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கவில்லையா? அப்படி இருந்தும் நீங்கள் என்னை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தீர்கள். ஆகையால் உங்களை ரட்சியேன். இனி உங்களை ரட்சியேன். இந்த வார்த்தை இந்த இடத்துல மட்டும்தான் வருது. தேவனானவர் உங்களை நான் அழிக்க போறேன் இல்ல சங்ககாரம் பண்ண போறேன்லாம் சொல்லியிருக்காரு. ஆனா ரட்சியேன்னு இந்த இடத்துல மட்டும்தான் வருது. ஏன் ரட்சியேன், அதாவது நான் உங்களை காப்பாற்ற மாட்டேன் ரட்சியேன்னு வருதுன்னா, இதுக்கு முன்னாடி அவர் ஒரு பெரிய லிஸ்ட் கொடுக்குறாரு. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லிஸ்ட். அந்த லிஸ்ட்டை நீங்க திரும்ப எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த சம்பவம் எதனால தேவன் இவ்வளவு ஒரு வார்த்தை இவ்வளவு பெரிய வசனத்தை சொல்றாருன்னு. இங்க அவர் ஒரு பெரிய லிஸ்ட் கொடுக்குறாரு. நீங்க பாத்தீங்கன்னா இந்த லிஸ்ட்ல ஒன்னொன்னா போவோம். இப்ப இந்த நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் வந்து உலகம் படைச்சது, மோசேவோட மீட்பு, ஆபிரகாம் இதை பத்தி எழுதியிருக்கும். 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் இதெல்லாம் படிச்சீங்கன்னா சாலமோன், ரெபேயாம் அது ஒரு வாட்டி அண்ணன் எடுத்தார். இது ராஜாக்களை பத்தி எழுதியிருக்கும். இந்த நியாயாதிபதிகள் புஸ்தகம் யாரை பத்தி எழுதியிருக்குங்க? இந்த புஸ்தகத்தோட தோற்றமே மக்கள் விழுவாங்க, மக்கள் விழுந்தோடனே என்ன தேவனிடத்துல முறையிடுவாங்க, முறையிட்டோன்னே என்ன ஆகும், ஒரு நியாயாதிபதி புறப்பட்டு வருவாங்க. ஏதோ ஒரு இடத்துல இருந்து ஒரு நியாயாதிபதி வருவாரு, காப்பாத்துவாங்க. அந்த காலத்துல ராஜா கிடையாது. இதுக்கப்புறம் தான் ராஜா எடுக்கிறாங்க. இது வரைக்கும் ராஜாவே கிடையாது. அதுதான் இந்த அதனாலதான் இந்த புஸ்தகம் பேரு என்னங்க, நியாயாதிபதிகள். ஏன்னா இந்த புஸ்தகம் முழுதான் என்ன இருப்பாங்க, நியாயாதிபதிகள் மட்டும்தான் இருப்பாங்க. அவங்க வந்து தேவனுடைய வார்த்தையை சொல்லி காப்பாற்றுவாங்க, யுத்தத்துக்கு போவாங்க. இந்த நியாயாதிபதிகள் ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா புக் ஆஃப் ஜட்ஜஸ் அப்படின்னு போட்டிருக்கும். ஜட்ஜஸ்னா நியாய தீர்ப்பு. அதனாலதான் அது புஸ்தகம் பேரே நியாயாதிபதிகள். இப்போ அந்த லிஸ்ட் சொன்னாங்கல்ல, இப்போ அந்த லிஸ்ட்டை பாருங்க. நியாயாதிபதிகள் 1ல இருந்து போவோம். நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 11, 13. இப்போ அவர் சொன்ன அந்த ஏன் திடீர்னு ரட்சியன்னு சொன்னாருங்கிறதுக்கு ஒரு ஒரு விளக்கமா இந்த சம்பவம் நடக்கும். நியாயாதிபதிகள் ஃபுல்லா என்ன நடந்திருக்குங்கிறத பாருங்க. நம்ம கொஞ்சம் சீக்கிரமாவே பார்ப்போம் நேரம் காரணமா. முதல் சம்பவம். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து பாகால்களை சேவித்து தங்கள் பிதாக்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு தங்களை சுற்றிலும் இருக்கிற தேவர்களை பின்பற்றி போய் அவர்களை பணிந்து கொண்டு கர்த்தருக்கு கோபம் ஊட்டினார்கள். முதல் பாவம். இப்போ நியாயாதிபதிகள் வர்ற முதல் பாவம் தேவனிடத்துல இருந்து இவங்க வலுவிலகி போய் வேற தேவர்களை கும்பிடுறாங்க. இப்ப இதுக்கு என்ன நடவடிக்கை ஆகுதுன்னு பாருங்க. 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் கொண்டவராகி முதல் டைம் நியாயாதிபதிகள்ல ஃபர்ஸ்ட் பாவம் பண்றாங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்குது, தேவன் கோபம் மாறாரு. அடுத்தது அவர்களை மெசொப்பொத்தாமியாவின் ராஜாவாகிய ஊசான் நிசாதாயிமின் கையிலே விற்று போட்டார். தேவன் என்ன பண்றாரு, கோபமானா அவர்கள் கையில கொடுத்துட்டாங்க. அடுத்த வசனம் 9ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது வழக்கம் போல என்ன பண்றாங்க, பாவம் பண்றாங்க, உழுகுறாங்க, திரும்ப யார்கிட்ட கூப்பிடுறாங்க, மேல படிங்க. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை ரட்சிக்கும்படி காலேபின் தம்பியான கேராசுடைய குமாரனாகிய ஒத்னியேல் என்னும் ஒரு ரட்சகனை அவர்களுக்கு எழுப்ப முதல் நியாயாதிபதி எழுப்புறாரு. இப்போ பாவம் பண்றாங்க, விழுகிறாங்க, உடனே என்ன பண்றாங்க, தேவன் இடத்துல மன்றாடுறாங்க. மன்றாடுனானே என்ன கொடுக்கறாரு தேவன், ஒரே நியாயாதிபதியை கொடுத்து வெல்றாரு. இப்ப 2வது சம்பவத்துக்கு வாங்க. அதே இது 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். இது 2வது. முதல்ல முடிஞ்சு இதே அது நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ஒரே பேட்டர்ன்ல தான் வரும். இப்ப பாவம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவர்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியா கர்த்தர் எக்லோன் என்னும் மோவாபின் ராஜாவை இஸ்ரவேலுக்கு விரோதமாய் பழக்கம் பண்ணினார். திரும்ப இன்னொரு ராஜாவுல ஒப்பு கொடுக்கிறாரு. இப்ப 15ஆம் வசனம் அதே தான் ரிப்பீட் ஆகும். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் அவர்களுக்கு பென்யமீன் கோத்திரத்தானாகிய கேராவின் மகன் ஏகூத் என்னும் ரட்சகனை எழும்ப பண்ணினார். இப்போ அடுத்த நியாயாதிபதி எழுப்புறாரு. இவர் பேர் என்ன, ஏகூத். மேல படிங்க.
அவன் இடது கை பழக்கமுள்ளவனாய் இருந்தான். அவன் கையிலே இஸ்ரவேல் புத்திரர் மோவாபின் ராஜாவை எக்லோனுக்கு காணிக்கை அளித்தார். இவர் என்னங்க ஏன் அதை ஸ்பெசிஃபிக்கா சொல்றாங்க, ரொம்ப குறிப்பிட்டு சொல்றாங்க? அவர் யாரு? லெஃப்ட் ஹேண்டட். அதை தான் அப்படி அங்க சொல்றாங்க, லெஃப்ட் ஹேண்டட். அதை ரொம்ப டீட்டெயிலா நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு விஷயம் சொல்லுவாங்க கீழே. அதை அப்படியே படிச்சுட்டே வாங்க. ஏகுத் அந்த இது கீழே 18க்கு வந்துருங்க. அவன் காணிக்கையை செலுத்தி தீர்ந்த பின் காணிக்கையை சுமந்து வந்த ஜனங்களை அனுப்பிவிட்டான். அவனோ கில்காலிலுள்ள சிலைகள் இருக்கும் இடத்திலிருந்து திரும்பி வந்து, ராஜாவே, உம்மிடத்தில் சொல்ல வேண்டிய ரகசியமான ஒரு வார்த்தை உண்டு என்றான். அதற்கு அவன் பொறு என்றான். அப்பொழுது அவனிடத்தில் நின்ற யாவர் அவனை விட்டு வெளியே போய்விட்டார்கள். ஏகூத் அவன் கிட்டே போனான். அவனோ தனக்கு தனிப்புற இருந்த குளிர்ச்சியான அறை வீட்டில் உட்கார்ந்து இருந்தான். அப்பவே ஏசி ரூம் வச்சிருக்காங்க, அதான் அங்க போட்டிருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா குளிர்ச்சியான அறைன்னு போட்டிருப்பாங்க. மேல படிங்க. அப்பொழுது ஏகூத், உம்மிடத்தில் சொல்ல வேண்டிய தேவ வாக்கு எனக்கு உண்டு என்றான். அவன் தன் ஆசனத்திலிருந்து எழுந்திருந்தான். உடனே ஏகூத் தன் இடது கையை நீட்டி தன் வலது புறத்து இடுப்பிலே கட்டியிருந்த கத்தியை உருவி. நீங்க நல்லா பாருங்க, கத்தி இந்த சைடு தான் வச்சிருக்கும், இந்த சைடு வச்சிருப்பாங்க. ரைட்டு லெஃப்ட்ல இருக்கிறவங்க இந்த சைடு வச்சிருப்பாங்க. அதை தான் அங்க டீட்டெயிலா போட்டிருப்பாங்க. சின்ன சின்ன விஷயமே பைபிள்ல பாத்தீங்கன்னா டீட்டெயிலா இருக்கும். அதனாலதான் முன்னாடி என்ன சொல்லிட்டாரு, அவர் ஒரு இடது கை பழக்கம் உள்ளவர், லெஃப்ட் ஹேண்டட். அதனாலதான் அவர் கத்தி எங்க வச்சிருக்கிறாரு? ரைட்ல வச்சிருக்கிறாரு. இப்ப இந்த சம்பவம் முடிச்சோடனே கொண்டுறாங்க, திரும்ப மக்களை தேவன் ரசிக்கிறாரு. 2வது சம்பவம் முடியுது. இப்ப திரும்ப 3வது சம்பவம் 4ஆம் அதிகாரம் 1 வசனம். ஏகூத்தை ரசிச்சாரு. கொஞ்ச நாள் மக்கள் நல்லபடியா இருக்கிறாங்க. வழக்கம் போல மக்களோட மனநிலை கொஞ்ச நாள் நல்லா இருக்கு, திரும்ப எப்படி போறாங்கன்னு பாருங்க. அதே வசனம் தான் வரும். நீங்க நல்லா படிச்சீங்கன்னா ஒரே வசனம் தான் திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கும். மேல படிங்க. 4:3 வசனத்துக்கு. அவனுக்கு 900 இருப்பு ரதங்கள் இருந்தது. அவன் இஸ்ரவேல் புத்திரர் 20 வருஷம் கொடுமையாய் ஒடுக்கினான். திரும்ப தேவன் என்ன பண்றாரு? ஒடுக்கிறாரு ஒரு ராஜாவை கொண்டு. இப்ப மேல 4ஆம் அதிகாரம் 4:5 படிச்சிருங்க. அவள் எப்ராயிம் மலை தேசமான ராமாவுக்கும் பெத்தேலுக்கும் நடுவில் இருக்கிற தெபோரோலின் பலத்தின் கீழ் குடியிருந்தாள். அங்கே இஸ்ரவேல் புத்திரர் அவளிடத்துக்கு நியாய விசாரணைக்கு போவார். முதல் பெண் நியாயாதிபதி இவள் மூலியமாக திரும்ப தேவன் என்ன பண்றாரு? ரட்சிக்கிறாங்க. 3 வாட்டி நடந்துருச்சு. 3 வாட்டி ஒரே தப்பு தான் பண்றாங்க. என்ன பண்றாங்க? இன்னொரு ராஜாவையோ தேவரையோ இவங்க சேவிக்கிறது, திரும்ப விழுகிறது, திரும்ப மன்றாடுறது, திரும்ப காப்பாத்துறது. இது எப்படி நடக்குதுன்னா நியாயாதிபதிகள் ஃபுல்லா நடக்குது. நீங்க இதை படிச்சு பாத்தீங்கன்னா நியாயாதிபதிகளோட ஃபுல் அதிகாரம் படிச்சீங்கன்னா தான் இருக்கும். இப்ப 4வது முறையும் நடக்குது. இப்ப 4வது முறை 6ஆம் அதிகாரம் 1 வசனத்தை படிங்க. இன்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். திரும்பவும் என்ன பண்றாங்க? 1 வாட்டி, 2 வாட்டி, 3, 4வது வாட்டி இது நடக்குது. தேவனோட பார்வையில நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்களும் நானும் தேவனோட பார்வையில் இருந்தா என்ன சொல்லியிருப்போம்? டேய் எத்தனை வாட்டிடா? உண்மையாலுமே நமக்கு அது வந்திருக்குமா இல்லையா? 1 வாட்டி 2 வாட்டி. அதாவது நீ வேற தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, செஞ்ச தப்பே என்ன பண்ற? திரும்ப திரும்ப செய்யற. ஒரே தப்பு தான் செய்யற. திரும்ப நான் உன்னை காப்பாத்துறேன், திரும்ப எங்க போய் விழுகிற? 4வது வாட்டி இது நடக்குது. மேல படிங்க. அப்பொழுது கர்த்தர் 7 வருஷம் மீதியானின் கையில் திரும்பவும் தண்டனை கிடைக்குது. இப்ப திரும்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. மீதியானின் கை இஸ்ரவேலின் பலத்து கொண்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானே நிமித்தம் தங்களுக்கு மலையில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலங்களாக்கி கொண்டார்கள். இஸ்ரவேலர் விதைக்கிற போது 11க்கு வந்துருங்க. அவங்க ஒடுக்குறாங்க. இப்ப 11. அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனார்கள் வந்து அபியஸ்திரியனாகிய யோவாசின் ஊராகிய ஓப்ராவில் இருக்கும் ஒரு கருவாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவருடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்பு. 4வது முறையா என்ன பண்றாரு தேவன்? ஒரு மனிதனை எழுப்பி அவர் மூலியமா ரட்சிப்பை கொண்டு வரார். நீங்களும் நானும் இவ்வளவு பொறுமையா இருந்திருப்போமா? இதுதான் கேள்வி. இத்தனை முறை ஒரே தவிர ஒரே விஷயத்தை தான் செய்யறாங்க. நீங்க 4 படிச்சு பாருங்க, முதல் அதிகாரத்துல இருந்து படிச்சு பாருங்க. ஒரே மாதிரி செய்வாங்க, விழுவாங்க, தப்பு செய்வாங்க, தேவனிடத்துல மன்றாடுவாங்க. கடைசியில என்ன பண்ணுவார் தேவன்? சரி போ உன்னை காப்பாத்துறேன்னு 4 முறை நடந்து
5வது முறை தான் தேவன் என்ன சொல்றாரு. இப்ப நீங்க 7ஆம் வசனத்தை படிங்க. 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். திரும்ப அதே சம்பவம் நடக்குது. 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் மூண்டு அவர்களை பெலிஸ்தர் கையிலும் அம்மோன் புத்திரர் கையிலும் விற்று போட்டார். இப்பவும் தேவன் அவர்கள் அதே தவறு செய்யறாங்க, விற்று போடுறாரு. ஆனா இங்க எக்ஸ்ட்ராவா அவர் என்ன சொல்றாரு. இப்ப 13 படிங்க. 13ஆம் வசனம். அப்படி இருந்தும் நீங்கள் என்னை விட்டு இல்ல 30 எத்தனாம் அதிகாரம்? அதேதான் நியாயாதிபதிகள் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 7ல இருந்து 12 வரைக்கும். அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் கொண்டு அவர்களை பெலிஸ்தரின் கையிலும் அம்மோன் புத்திரர் கையிலும் விற்று போட்டார். அவர்கள் அந்த வருஷம் முதற்கொண்டு 18 வருஷமாய் யோர்தானுக்கு அப்பாலே கீலேயாத்தில் உள்ள எமோரியரின் தேசத்தில் இருக்கிற இஸ்ரவேல் புத்திரை எல்லாம் நெருக்கி ஒடுக்கினார்கள். அம்மோன் புத்திரர் யூதாவின் மேலும் பென்யமீன் மேலும் எப்ராயிம் குடும்பத்தார் மேலும் யுத்தம் பண்ண யோர்தானை கடந்து வந்தார்கள். இஸ்ரவேலர் மிகவும் நெருக்கப்பட்டார்கள். 5வது வாட்டியா இது நடக்குது. மிகவும் நெருக்கப்படுறாங்க. இந்த டைம்ல திரும்ப என்ன பண்றாங்க. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டு திரும்பவும் முறையிடுறாங்க. 5வது வாட்டியா முறையிடுறாங்க. அவங்களுக்கே தெரியும் செஞ்ச தப்பதான் திரும்ப திரும்ப செஞ்சுட்டு இருக்காங்க. செஞ்ச விஷயத்தையே திரும்ப செய்யறாங்க. தேவனிடத்துல திரும்ப போறாங்க. இப்பதான் நம்மளோட அந்த 13ஆம் வசனத்துக்கு 12ஆம் வசனம் முடியுது. சொல்லுங்க. மேலப்படி. உமக்கு விரோதமாக பாவம் செய்தோம், நாங்கள் எங்கள் தேவனை விட்டு பாவங்களை செய்வித்தோம் என்றார். அதே தப்பு தான் திரும்ப சொல்றாங்க. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி இப்பதான் தேவன் என்ன சொல்றாரு. இத்தனை வாட்டி அவர் சொல்லும் போது அவர் சொல்லவே மாட்டிருக்காரு. நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் தெரியும். நேர காரணமா அந்த டீட்டெயிலா பார்க்கல. எல்லா வாட்டியும் வேணுவாங்க, மனது உருவாரு, சரி போ அப்படின்றாரு. ஆனா இப்ப கடைசியா அவருக்கு என்ன ஆயிரும். என்ன சொல்றாரு. இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி எகிப்தியரும் எமோரியரும் அம்மோன் புத்திரரும் இப்பதான் அந்த லிஸ்ட சொல்றாரு. பெலிஸ்தியரும் சீதோனியரும் அமலேக்கியரும் மாகோனியரும் உங்களை ஒடுக்கும் சமயங்களில் நீங்கள் என்னை நோக்கி முறையிட்ட போது நான் உங்களை அவர்கள் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கவில்லையா. ஞாபகப்படுத்துறாரு. இத்தனை வாட்டி நான் உன்னைய ரட்சித்தேன். உன்னைய கூட்டிட்டு வந்தது நானு. நீயே தப்பு பண்ண, உன்னைய ஒடுக்குனாங்க, திரும்ப நான் ரட்சித்தேன். எத்தனை வாட்டி? 4 வாட்டி. அந்த லிஸ்டே கொடுத்துட்டாரு. ஆனாலும் திரும்ப நீ எங்க போய் நிக்கிற? அங்கதான் நிக்கிற. அப்பதான் இந்த வார்த்தையை அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. நல்லா கவனிங்க அந்த வார்த்தைய. அப்படி இருந்தும் நீங்கள் என்னை விட்டு நான் உங்களை விட்டு இல்ல. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. நான் உன்னை விட்டு போல, நீ தான் என்னை விட்டு நகர்ந்து போற. இப்ப 2 பேர் நிக்கிறாங்க. நான் இங்க நிக்கிறேன், தம்பி அங்க நிக்கிறாப்ல. நான் இங்கே தான் நிக்கிறேன், தம்பி அப்படியே பின்னாடி போயிட்டே இருக்காப்ல. அப்பதான் இந்த வார்த்தை வரும். நான் போனா அது வேற. இப்ப தம்பி அப்படியே போயிட்டே இருந்தானா நான் தான் புடிச்சு இழுக்கணும். அங்க தேவனாதான் சொல்றாரு, நான் போல, நீ தான்ப்பா என்னை விட்டு போயிட்டே இருக்கிற. ஒரு வாட்டியும் நான் புடிச்சு இழுக்க வேண்டியதா இருக்குன்னு. மேல படிங்க. அந்நிய தேவர்களை சேவித்தீர்கள். இதுதான் பாயிண்ட். அங்க அந்நிய 5 வாட்டி, 1 வாட்டி இல்ல 2 வாட்டி இல்ல. உன்னை நான் எல்லா செங்கடலை பொளந்து மண்ணாவை புசிக்க வச்சு காடைகளை குடிச்சு கூட்டு வந்து சேர்த்தா நீ யார சேவிக்கிற? உனக்கு அந்த இடத்துல போனானே உனக்கு அந்த புத்தி வந்துரும் பாங்க. அந்த மாதிரிதான் அது. மேல படிங்க. அந்நிய தேவர்களை சேவித்தீர்கள், ஆகையால் இனி உங்களை ரட்சியேன். நான் ஒரு லிமிட்டுக்கு போயிட்டேன், இனிமேல் என்னால முடியாது அப்படி சொல்லிட்டு அடுத்த வார்த்தை, அவரோட வார்த்தை எப்படி இருக்குன்னு பாருங்க. நீங்கள் போய் உங்களுக்காக தெரிந்து கொண்ட தேவர்களை நோக்கி முறையிடுங்கள். நீ யார சேவிச்சியோ அவங்களே உன்னை காப்பாத்திக்கிட்டு. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. தேவனுடைய உச்சம் என்னவா இருந்திருக்கும் இங்க கோவத்துல. நீ யார சேவிச்ச, போ அவங்கிட்டே போ, நான் காப்பாற்ற மாட்டேன் இனிமேல். 4 வாட்டி காப்பாத்தினேன், நீ 4 வாட்டி எங்க போன? அங்கதான் போன. அந்த கல்லு தெய்வத்துக்கு தானே போன, நீ அங்கேயே போ, அது காப்பாத்துதான் பார்ப்போம். இங்க தேவன் உன்னை நான் சங்கரிப்பேன் இல்ல, நான் உன்னை மோசேட்ட சொன்ன மாதிரி சொல்லல. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அவ்வளவு கோபத்திலே அவர் என்ன சொல்றாரு, நான் உன்னை ஒண்ணும் பண்ணல, நீ அங்க போ, பார்ப்போம். அந்த தேவன் உன்னை காப்பாத்துதான் பார்ப்போம். இப்ப அடுத்தது பாருங்க. உங்களுக்காக தெரிந்து கொண்ட தேவர்களை நோக்கி முறையிடுங்கள். உங்களுக்காக நீங்க தேர்ந்தெடுத்த, அதுதான் அங்க பாயிண்ட். மேல படிங்க. அவைகள் உங்கள் ஆபத்தின் காலத்தில் உங்களை ரட்சிக்கட்டும் என்றார்.
என்றார். 4 வாட்டி நான் காப்பாத்தினேன், 5வது வாட்டி யார் காப்பாத்துதான்னு பார்க்கலாம். தேவன் நேரா பேசுறாரு. இதை நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இத்தனை நடந்தும் அவர்கள் மனம் திரும்பாதம் காட்டி அவர் அவ்வளவு பொறுமையா இருந்தும் தேவன் உச்சபட்ச கோபத்துல என்ன சொல்றாரு, அது பண்ணுதான் பார்ப்போம். இதுதான் தேவனுடைய வார்த்தை. இப்ப நீங்க அடுத்தது வசனத்தை படிங்க. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி பாவம் செய்தோ. இப்போ திரும்ப என்ன பண்றாங்க, அதே வார்த்தையை தான் சொல்றாங்க. அவங்க அந்த வார்த்தையில இருந்து மாறவே இல்லை. நம்மளாம் மாறி இருப்போமே தவிர அவங்க அந்த வார்த்தையில இருந்து மாறவே இல்லை. திரும்ப என்ன சொல்றாங்க, பாவம் செஞ்சோம். இப்போ நீங்க இதோட இது மேல படிப்போம். இப்போ நீங்களும் நானும் இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்போம், சே சொன்ன வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோமே, நம்மளுக்கே ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கும். என்னடா இது தப்பு பண்றான், நான் அதே வார்த்தையை திரும்ப திரும்ப நம்ம சொல்றோமேன்ட்டு 5வது வாட்டி சொல்லியிருக்க கூட மாட்டோம். நடக்கிறது நடந்துட்டு போட்டோம். ஆனா இஸ்ரேல் மக்கள் எப்படி இருந்திருக்காங்க, திரும்பவும் போய் அதே வார்த்தையை தான் சொல்றாங்க, பாவம் பண்ணிட்டோன்னு. அப்ப இவர்களை பத்தி படிக்கும்போது நம்மளுக்கு என்ன தோணும், ஏன்னா இவனுக்கு இப்படி இருக்காங்களே. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க பிரியமானவர்களே. நம்ம வாழ்க்கை குறித்து ஒரு புஸ்தகம் எழுதுவோம், நியாயாதிபதிகள் மாதிரியே அன்புன்னு ஒரு புஸ்தகம் எழுதுவோம், சரிங்களா? எல்லாம் ஒரு பேர்ல ஒரு புஸ்தகம் எழுதுவோம். நம்ம எத்தனை வாட்டி தேவனை விட்டு நகர்ந்து போயிருக்கோம். நம்ம மற்றவங்களை பத்தி படிக்கும்போது எப்படி தோணும், எப்படி இருந்திருக்காங்க. ஆனா உங்கள் மனதை நானும் என் மனதை ஒரு நிலைப்படுத்தி நம்ம ஞானஸ்தானம் எடுத்து சபைக்குள்ள வந்தோம். எத்தனை வாட்டி நம்ம வழி விலகி போயிருக்கோம், எத்தனை வாட்டி பாவத்துல விழுந்திருக்கோம், எத்தனை வாட்டி உலகத்தை நோக்கி போயிருக்கோம், எத்தனை வாட்டி உலக ஆசைக்கும் வேலைக்கும் பணத்துக்கும் ஓடி இருக்கும். பணம் தேவை, நான் இல்லைன்னே சொல்ல, ஆனால் தேவனை விட அதுக்கு மேல நம்ம முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். எத்தனை வாட்டி கொடுத்துருப்போம். இது இவங்களை பத்தி எழுதுனாங்காட்டி நம்மளுக்கு படிக்கும் போது ஈஸியா இருக்கு. படிச்சுட்டு அவங்கள பத்தி மனசுல நம்ம என்ன யோசிச்சிருப்போம். இப்ப எல்லாரும் நான் எழுதும் போதே இதான் நினைச்சேன், என்னடா இப்படி இருக்காங்கன்னு. ஆனா நான் எழுதி முடிச்சுட்டு ஒரு விஷயம் யோசிச்சு பார்த்தேன், நம்மளை பத்தி எழுதியிருந்தா எப்படி இருந்திருக்கும். இவங்களாச்சும் 5ஓட நிறுத்தினாங்க, கரெக்டா? நம்மளை பத்தி எழுதியிருந்தோம்னா அப்ப தெரிஞ்சிருக்கும். இந்த ஸ்கூல் பசங்களுக்குலாம் தெரியும், ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரின்னு ஒன்று இருக்கும், ஹிந்தி இருக்கும், நல்லா இத்தா பெருசு இருக்கும், டேனியெல்லாம் வச்சிருப்பான், இத்தா பெருசு, அந்த புக்கே இத்தா பெருசு இருக்கும். அதுல என்ன இருக்கும்னா ஒரு வார்த்தை ஆங்கிலத்துக்கான மீனிங், அதாவது அர்த்தம் இருக்கும். ஒரு வார்த்தை போட்டோம்னா அதுக்கு இத்தனை மீனிங் இருக்குன்னு எல்லாம். அதனாலதான் அந்த புக்கு ரொம்ப பெருசா இருக்கும். நம்மளை பத்தி புக் எழுதினா அத்தா பெருசா இருந்திருக்கும், இத்தா பெருசு இருந்திருக்கும். அத்தனை வாட்டி நம்ம உளுந்துருப்போம். உளுந்து நான் என்னையதான் சொல்றேன், உளுந்து இவங்க 4 வாட்டி உளுந்தங்காட்டி நம்மளுக்கு இவங்களை பத்தி படிக்கும் போது சிரிப்பா இருக்கும். செஞ்சதே திரும்ப சொல்ற. பிரியமானவர்களே, நாமும் அதைத்தான் செஞ்சுட்டு இருக்கோம். இதை நாம் உணராத வரைக்கும் இப்படிதான் நாம் இருக்கிறோம். இங்க தேவன் நீடிய பொறுமையா இருந்திருக்காரு. அவர்கள் மேல் மட்டும் இல்ல, நம்ம மேலும் தான். நீ உங்கள் நாடே நிதானித்து இன்று பாருங்கள், எத்தனை வாட்டி நம்ம வழி விலகி போயிருக்கோம். நம்மளுக்கே தெரியாது. தெரிஞ்சு தெரியாம இந்த கணக்கு எடுத்தோம்னாவே அது பெரிய லிஸ்டா போயிடும். தெரிஞ்சு எடுத்தாவே அது பெரிய லிஸ்ட் தான். நான் இதை எழுதும் போது இப்படிதான் நினைச்சுக்கிட்டேன். அப்போ நம்ம பத்தி எழுதணும்னா எவ்வளவு பெருசா போயிருக்கும். இன்னொருத்தர் அதை படிச்சா எப்படி இருந்திருக்கும். நீங்க இதை யோசிச்சு பாருங்க. நம்ம இஸ்ரேல் மக்களை குறித்து படிக்கிறோம். அன்புன்னு ஒரு புஸ்தகம் எழுதி ஒரு 100 வருஷம் கழிச்சு இன்னொருத்தன் அதை பத்தி படிச்சானா எப்படி இருந்திருக்கும். அவன் என்ன யோசிச்சிருப்பான். அப்போ நாம் தேவன் நம் மீது நீடிய பொறுமையா இருக்கிறார் என்பதற்காகவே நாம அதை அட்வான்டேஜா எடுத்துக்கிறோமா? இன்னைக்கு அதான் கேள்வி. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம், இந்த மாதிரி ஒரு தப்பு ஒருத்தன் பண்றான். என்கிட்ட வந்து ஒரு நண்பன் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டான், இந்த மாதிரி நான் அவன்கிட்ட தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கிறான், ஓகேன்ட்டேன். 2வது வாட்டி அதே தப்பு பண்றான், திரும்ப வந்து மன்னிச்சிருங்க, சரிங்கிற. 3வது வாட்டியும் பண்றான், வந்து கேட்கறான், மன்னிச்சிருங்கிறான், சரி நான் மன்னிச்சிட்டேன். இந்த உலகம் என்னை என்னன்னு சொல்லும்? கரெக்டா சொன்னாங்க, பைத்தியக்காரன் இழிச்ச வாயம். ஆனால் தேவன் அப்படி அல்ல. உலகம் பார்ப்பது போல் தேவன் பார்ப்பது. உலகத்தை பொறுத்தவரை இது இழிச்ச வாயம்தான், ஆமா. ஆனால் தேவன் அவர் இதை நீடிய பொறுமையாய் பார்க்கிறார். ஏனென்றால் அவர் நம்மீது அவ்வளோ இரக்கமாய் இருக்கிறார். அது அதுதான் விஷயம். நம்ம படிக்கும் போது இத்தனை வாட்டியா அப்படின்னு யோசிச்சு பார்ப்போம். ஆனால் இத்தனை வாட்டியும் அவர் பொறுமையா இருந்திருக்கிறார். அதனாலதான் அவர் தன்னை எப்படி சொல்றாரு, இரக்கம், சாந்தம், நீடிய சாந்தம். அதுக்கு அர்த்தமே அதுதான். ஏன்னா அவ்வளோ பொறுமையா நான் உன் மேல இருக்கேன். நீ ஒரு வாட்டி உழுகும் போதும் சரி, ஒரு வாட்டி சபைக்கு வர்றதுக்கு நீ வேற காரணம் தேடி போன, நான் அதுக்கு பொறுமையா இருக்கேன். 2வது வாட்டி ஜபம் பண்றதுக்கு நீ ஏதாவது ஒரு காரணம் தானே, நான் பொறுமையா இருக்கேன்.
என்னோட வசனத்தை இன்னொருத்தர் உன் நண்பர்கிட்ட சொல்றதுக்கு உனக்கு வாய்ப்பு கிடைச்சும் நீ சொல்லாம போன, நான் பொறுமையா இருக்கேன். ஆனால் எத்தனை வாட்டி நீ நான் பொறுமையா இருந்தாலும் நீ என்ன இடத்துல திரும்பி வரணும். அதான் அவர் சொல்றாரு, நீ என்ன இடத்துல திரும்பி வருகிறாய். அதனாலதான் அவர் தன்னை எப்படி சொல்றாரு, பயப்படாத, நான் நீடிய சாந்தமா இருக்கிறேன். இப்ப மேல படிங்க. கர்த்தரை நோக்கி பாவம் செய்தோம், தேவரீர் உம்முடைய பார்வைக்கு நலமானதை எங்களுக்கு செய்யும். இன்றைக்கு மாத்திரம் இப்போ இத்தனை வசனம் நீங்க எல்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா, இத்தனை இடத்துலயும் நாங்க பாவம் பண்ணிட்டோம் எங்களை காப்பாத்துங்க, பாவம் பண்ணிட்டோம் எங்களை காப்பாத்துங்கன்னு சொன்ன இஸ்ரவேல் மக்கள் இந்த வாட்டி அவங்க லைனை மாத்திக்கிட்டாங்க. நீங்க நல்லா படிச்சு பாருங்க. இப்ப திரும்ப அந்த வசனத்தை படிங்க. தேவரீர் உம்முடைய பார்வைக்கு நலமானதை இல்ல, இதுக்கு முன்னாடி லைன் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி பாவம் செய்தோம். இது எல்லா வாட்டியும் சொல்லியிருப்பாங்க, நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா. ஆனா இந்த வாட்டி அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த விஷயத்தோட சீரியஸ்னஸ். ஏன்னா நான் உங்களை ரட்சியேன்னு சொல்லிட்டாரு. அவன் அடிஷனலா அவங்க ஒரு லைனை போட்டாங்க. அங்க நல்லா படிங்க. இப்ப அடுத்த லைனை, தேவரீர் உம்முடைய பார்வைக்கு நலமானதை, நீங்க எனக்கு நலமானதை செய்யுங்க, அது போதும். நீங்க என்னை காப்பாத்தினாலும் காப்பாத்துங்க, காப்பாத்திட்டனாலும் பரவாயில்ல. இப்படியாக இஸ்ரவேல் மக்கள் எப்படி பண்றாங்க, தேவன் இடத்துல மன்றாடுறாங்க. இத்தனை வாட்டி அது மன்றாடாம கடைசியா இதை சொன்னோன்னு, அதனாலதான் யோபுல 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல சொல்லுவாரு, அத்தனை நடந்திருக்கும். 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் யோபு, அவ்வளவு விஷயம் யோபோட வாழ்க்கை எல்லாமே முடிஞ்ச தருணத்துல யோபு இந்த வார்த்தையை சொல்றாரு. யோபு 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இதோ அவர் இடிந்தால் கட்ட முடியாது, அவர் மனுஷனை அடித்தால் விடுவிக்க முடியாது. நான் யோபு தன் எல்லாம் இழந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றாரு, அவர் நினைச்சா மட்டும்தான் நடக்கும். இஸ்ரேல் மக்கள் இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. 5 வாட்டி பாவம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன சொல்லிட்டாங்க, உமக்கு நலமானதை செய்யும். அது நீங்க எங்களை அழித்து போட்டாலும் சரி, எங்களை தூக்கி விட்டாலும் சரி. 4 வாட்டி அவங்க அந்த வார்த்தையை பிரயோஜனமே படுத்தல. 5ஆவது வாட்டி தெரிஞ்சுக்கிட்டாங்க சீரியஸ்னஸ். இனிமேல் நான் உளுந்தா தேவன் அங்க போக சொல்லிட்டாரு. இப்ப இத சொன்னோனே தேவனோட ரியாக்ஷன் பாருங்க. அடுத்த வசனத்துல திரும்ப நியாயாதிபதிகள் என்ன சொல்றாங்க, இன்னைக்கு மாட்டோம், இந்த ஒரு வாட்டி கடைசி சிம்சோன் சொல்லுவாரு, அந்த புட்டிச்சு எல்லாம் கண்ணெல்லாம் போயிருக்கும், ஒரே ஒரு தடவை எனக்கு பலத்தை கொடுங்க. எதுக்கு, என்னை நிரூபிக்கல, உங்களை நிரூபிக்க. அந்த இடத்துல தேவன் கொடுத்துருவாரு. அவ்வளவு பாவமான சிம்சோன் கடைசியா அவர் என்ன சொல்லுவாருன்னா, என்னை நிரூபிக்கல, உங்களை நிரூபிக்கணும்னா உடனே பலம் கிடைக்கும். அவர் தன்னை காப்பாத்திக்க மாட்டார். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இறந்து போயிருவாரு, எல்லாத்தையும் அழிச்சிட்டு அவரும் இறப்பாரு. இங்க இந்த வார்த்தையை சொன்னோன்னே அடுத்த தேவனோட ரியாக்ஷன் பாரு. இத செஞ்சோன தேவனோட ரியாக்ஷன் பாருங்க. இதுதான் தேவன் என்ன பண்ணாரு. அவர் உடனே மீட்கல, ஆசீர்வதிக்கல, சரி காப்பாத்துவோன்னு நினைக்கல, கோபத்துல இருந்து கீழே வரல, மனது. இதுதான் தேவனுடைய இருதயம். இத்தனை வாட்டி பண்ணியும் கடைசியாக என் மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, திரும்ப என்னிடத்திலேயே வந்துட்டாங்க. நான் கோபத்தால அவங்களை அழிக்கல, என்னோட இரக்கத்தால என்ன பண்ணிட்டேன், அவங்க மனசை மாத்திட்டேன். தேவனானவர் இவ்வளவு நீடிய சாந்தமாய் இருக்கிறார். அவரோட மனது உருகம் இப்படிதான் இருக்கு. இவ்வளோ 5 வாட்டி நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க. 5 வாட்டி ஒரு மனுஷன் போய் இதை பண்ணீங்கன்னா, 5 வாட்டி 2 வாட்டி, இப்பெல்லாம் ஒரு வாட்டிக்கவே முடியாது, அவ்வளவுதான், போயிடும். ஆனா 5 வாட்டி பண்ணியும் தேவன் அவர்கள் மீது மனது உருகினார். அதுக்கப்புறம் அவர்களை காப்பாத்திட்டார். அது வேற விஷயம். அந்த சம்பவம் அப்படியே மேல போகும். இதுதான் தேவனுடைய பொறுமை, இதுதான் தேவனுடைய சாந்தம். அதனாலதான் அந்த வார்த்தை எப்படி போட்டிருக்குங்க, நீடிய சாந்தம். 5 வாட்டிக்கு அவங்க எடுத்தா நீடியன்னு போட்டாங்க போல. இது ஒரு வாட்டியா இருந்தா கூட போட்டிருக்க மாட்டாங்க. இது தேவனுடைய மிகப்பெரிய ஒரு தன்மை, அவரோட குணாதிசயம். இந்த குணாதிசயம் இருக்கிறதால தான் நீங்களும் நானும் இங்க உட்கார்ந்துருக்கோம். இல்லாட்டி என்னைக்கோ என்ன பண்ணியிருப்பாரு, நோவா காலத்திலே அழிச்சிருப்பாரு. அழிச்சிட்டு திரும்ப புது பூமியை உருவாக்குறதுக்கு எத்தனை நேரங்க ஆகும் அவருக்கு? 7 நாள் தான் ஆச்சு பூமியை உருவாக்குறதுக்கு. 7 நிமிஷம் 7 செகண்ட் ஆக்கிடலாம் அவர் நினைச்சா. ஆனால் அவர் உங்கள் மனதை மாற்றுவதற்கு பொறுமையா இருக்கிறார். அங்க இஸ்ரேல் மனதை தான் மாத்தினார். நீயா மாறு,
அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? பொறுமையா இருக்கிறேன். இதுதான் மிகப்பெரிய ஒரு குணாதிசயம். அந்த பொறுமை தான் அவரிடத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது. மோசே இடத்துல அந்த பொறுமை இருந்துச்சு. திரும்ப திரும்ப இஸ்ரேல் மக்கள் தப்பு பண்ணாங்க, அவர் அவ்வளோ டென்ஷன் படுத்துறாங்க. ஆனா தேவன் இடத்துல அவர் பொறுமையாய் இந்த மக்களுக்காக ஜெபித்து கொண்டே இருந்தார். மன்னிச்சிருங்க, அவன் பண்ண தப்பு தப்பு. அங்கே மோசே எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டார். ஒரே ஒரு தப்பு கண்மலை அடிச்சிருப்பாரு. அதுவும் இவங்க பண்ண டென்ஷனால தான். அதையுமே அவர் தெரியுது இதாக இருப்பார். கடைசி இவங்க பண்ண இதெல்லாம் அவர் போய் அடிச்சிருவார் அவசரப்பட்டு. ஆனால் நீங்களும் நானும் இந்த உலகத்தின் மீது இப்படி பொறுமையா இருக்கிறோமா? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. தேவனுடைய குணாதிசயம் இதுவென்றால் நம்மிடத்திலும் இந்த குணாதிசயம் இருக்க வேண்டும். இப்ப அடுத்த குணாதிசயத்தை அப்படியே படிப்போம். மகா தயை. இது ஆங்கிலத்துல படிக்கும் போது எப்படி படிப்போம்னா அபண்டிங் லவ் அப்படின்னு போட்டுறாங்க. அபண்டிங்னா அதுக்கு எல்லையே இல்லை. அதாவது எல்லைனா ஒரு இந்த பாத்திரத்துக்கு இவ்வளவுதான் இருக்கு எல்லை, அவ்வளவுதான். இதான் இதோட கொள்ளளவும்பாங்க. இந்த நீங்க மழை பெய்யற காலத்துல பார்த்திருப்பீங்க, டேம்ல கொள்ளளவும்பாங்க. அதுக்கு மேல அது தாங்காது. ஆனா மகா தயைன்னா என்ன அர்த்தம்னா அதுக்கு அளவே இல்லைன்னு தான் அர்த்தம். அப்ப தேவன் நம் மீது எப்படி இருக்கிறார்? மகா தயையா இருக்கிறார். அப்ப இந்த மகா தயையா இருக்கிறார் அப்படின்னா எபிரேய மொழியில இது ஹெசத் அப்படின்னு போட்டிருக்கு. எபிரேய இதுல மொழிபெயர்ப்புல பாத்தீங்கன்னா ஹெசத் அப்படின்னு போட்டிருக்கும். ஹெசத் அப்படின்னா தயை அப்படின்னு அர்த்தம். இந்த ஹெசத் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கிட்டத்தட்ட 250 வாட்டி பயன்படுத்திருக்காங்க பழைய ஏற்பாடுல மட்டும். இந்த ஹெசத்துங்கிற வார்த்தையில இருந்தா தமிழாக்கம் ஆங்கிலத்துல வரும்போது அபண்டிங் லவ் அப்படின்னு வருது. தமிழ்ல வரும்போது மகா தயை அப்படிங்கிற ஒரு வார்த்தை பிரயோஜனப்படுத்தியிருக்கு. அப்ப இந்த மகா தயைனா என்ன படிப்போம். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அவர் எவ்வளவு நீடிய சாந்தம் உள்ளவர்னு பார்த்தோம். இப்ப அடுத்தது அவர் எவ்வளவு தயை உள்ளவர்னு பார்ப்போம். அப்ப தயைனா என்ன? முதல் கேள்வியா அதான் வரும். 19:22 நீதிமொழிகள். நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையே தயை. அப்ப தயைனா என்னங்க? நான் ஒருத்தனுக்கு நன்மை செய்யணும்னு ஆசை கொண்டால், நன்மை செய்யறது இல்ல, நான் நன்மை இவனுக்கு இந்த நன்மை செய்யணும் இந்த நன்மை செய்யணும் ஆசை கொண்டால் அதற்கு பேர் தான் தயை. நம்ம எத்தனை பேர் தயையா இருக்கோம்? எத்தனை பேர் மேல இவன் நல்லா வரணும், இவனுக்கு இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் பண்ணணும்னு நம்ம எத்தனை நேரம் யோசிச்சிருக்கோம்? அட போப்பா, என்னை பத்தி யோசிக்கிறீங்க, எனக்கு டைம் இல்லை, இதுல அடுத்தவங்களை பத்தி நான் எங்க யோசிக்கிறேன்? ஆனால் தேவனானவர் எப்படி தயவாய் இருக்கிறார் என்பதை சங்கீதம் 145ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சங்கீதம் கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர். நீங்களும் நானும் இந்த தயை உடையவர்களா இருக்குமா? ஆனால் தேவன் எப்படி இருக்கிறார்? அவர் எல்லார் மீதும், அங்க நீங்க நல்லா பாருங்க, தேவனுடைய மக்கள் மீது எல்லாம் போடல, எல்லார் மீதும் என்னவா இருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லார் மீதும் அவனுக்கு எப்போ என்ன நான் நன்மை செய்யணும்னு என்ன இருக்கேன், நான் வாஞ்சையா இருக்கேன். நீ தான் நினைச்சிட்டு இருக்கிற நான் இப்படி இருக்கேன், எனக்கு இப்படி இருந்தா நல்லா இருந்திருக்கும், தேவன் ஏன் எனக்கு இப்படி படைச்சாரு, என்னை ஏன் கருப்பா படைச்சாரு, ஏன் குட்டையா படைச்சாரு, ஏன் எனக்கு இதை தரல. ஆனா என் எண்ணம் எப்படி இருக்கு, உன் மேல எப்படி நான் நன்மை செய்யணும்னே நான் வாஞ்சையா இருக்கேன். என்னோட நினைவு எல்லாமே உன் மீதுதான் இருக்குது, நீ உனக்கு என்ன நன்மை செய்ய வேண்டும் தான் இருக்கு. சங்கீதம் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. இது சாலமோனே சொல்றாரு. யார்கிட்டையும் என்ன இல்ல, தயைங்கிறதே ஒண்ணு இல்ல. யார்கிட்ட மட்டும்தான் இருக்கு, தேவனிடத்தில் மட்டும்தான் அந்த தயை இருக்கு. இந்த தயை மிகவும் முக்கியமான ஒரு பங்கா இருக்கிறது. இதை பத்தி பார்க்கணும்னா ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம். தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன். நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களை உடையவனானேன். இது யார் சொல்றதுங்க? அதுக்கு முன்னாடி வசனத்தை படிச்சீங்கன்னா தெரியும். யாக்கோபு தேவனிடத்துல சொல்றாரு. எதனால இந்த வார்த்தையை சொல்றாரு?
என்ன அங்க சொல்றாரு? நீர் என் மீது தயவா இருந்தீர், என்கிட்ட என்ன இருக்குன்னு போட்டிருக்கு, கோலும் கையுமா நான் இந்த நதியை கடந்தேன். இப்ப நான் திரும்பி உள்ள வரும்போது கடந்து போனேன், திரும்ப இது வழியா திரும்ப வரேன். அப்ப என்கிட்ட என்ன இருக்கு? 2 பரிவாரம் இருக்கு. என்ன இந்த பரிவாரம்? ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 1-5. நேர காரணம் கொஞ்சம் சீக்கிரம் போறேன் நானு. இது என்ன பரிகாரம்? ஏன் இவர் இந்த வார்த்தையை சொல்றாரு? லாபானுடைய குமாரர் எங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகள் யாவையும் யாக்கோபுக்கு எடுத்துக்கொண்டான் என்றும் எங்கள் தகப்பனுடைய பொருளினாலே இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்றும் சொன்ன வார்த்தைகளை யாக்கோபு கேட்டார். இப்ப யாக்கோபு, லாபான், இதை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். லேயால், ராகேல் 2 மனைவிகள், லாபாட்டிலிருந்து 2 மகள்களையும் தன் மனைவியா எடுத்துக்கொள்றாரு. இந்த 14 வருஷம் இதுக்கு வேண்டி வேலை செய்யறாரு. இது முடிஞ்சோன்னா அங்கேயே அவர் செட்டில் ஆயிடுறாரு. மாமனார் வீட்டிலே இருக்கிறாரு, தன் மாமனாகிய வீட்டிலே இருக்கிறாரு. அவர் பெருகிட்டே போறாரு. அவரோட செல்வம், அவரோட விஷயங்கள், அவரோட குழந்தைகள் எல்லாம் பெருசாகுது, வேலையாட்கள் பெருசாகுது. இதை கண்டு லாபான் பயப்படுறான். இவனோட வேலையாட்கள் என்ன சொல்றாங்க? உங்களோட மருமகன் இப்படி பெருத்துக்கிட்டே போறாரு, நம்மள ஒரு காலத்துல அடக்கிடுவாரு. ஏன்னா இது வேற தேசம், லாபானோட தேசம். இப்போ இதான் நடக்குது, இதான் சம்பவம். மேல படிங்க. அது லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்தபோது அது நேற்று முந்தைய நாள் இருந்தது போல் இராமல் வேறுபட்டு இருக்க. யாக்கோபுக்கும் அது தெரிஞ்சிருச்சு. இதெல்லாம் பார்த்தோன்னே என்ன ஆகுது? லாபானோட மூஞ்சி மாறுது. நீங்க நல்லா பாருங்க, ஒருத்தவங்க மேல நம்ம பொறாமையோ கோபமோட்டா ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்? ஃபேஸ்ல தான் தெரியும். அது ஒருத்தவங்க நம்ம பார்க்கும் போதே தெரிஞ்சிடும். யாக்கோபு அதை பார்த்துட்டாரு. இப்ப மேல படிங்க. யாக்கோபை நோக்கி இப்ப உடனே கர்த்தர் அங்க வராரு. உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கு நீ திரும்பி போ, நான் உன்னோட கூட இருப்பேன். நீ இனிமேல் இங்க இருக்க வேண்டாம், லாபானோட குணம் மாறிடுச்சு, நீ போயிரு. மேல படி. அப்பொழுது யாக்கோபு ராகேலையும் லேயாலையும் வெளியிலே தன் மந்தையிலிருந்து 2 மனைவியை கூப்பிட்டு அழைப்பித்து அவர்களை நோக்கி, உங்கள் தகப்பனுடைய முகம் நேற்று முந்தைய நாள் இருந்தது போல இருக்கவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. ஆனாலும் என் தகப்பனுடைய தேவன் என்னோட கூட இருக்கிறார். என்னால் இயன்ற மட்டும் நான் உங்கள் தகப்பனுக்கு ஊழியம் செய்தேன் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்படியே இது சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, நமக்கு சொந்தமானதே நீங்க 2 பேரும் எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க, நம்ம தேசத்துக்கு போயிருவோம், என் தகப்பனார் தேசத்துக்கு போயிருவோம். ஏற்கனவே அங்கிருந்தா ஓடி வந்தாரு, ஏசாக்கு பயந்து ஓடி வந்திருப்பாரு. இங்க ரொம்ப வருஷம் ஊழியம் செஞ்சங்காட்டி தேவன் சொல்றாரு, நீ திரும்ப போ, ஏசாட்டு இருந்து நான் உன்னை பாதுகாக்கேன். இப்ப திரும்ப தன் 2 மனைவிட்டையும் சொல்றாரு. 11ஆம் வசனத்துக்கு வந்துருவோம். அன்றியும் தேவதூதன் ஒருவர் சொப்பனத்தில் யாக்கோபே என்றார், இதோ இருக்கிறேன் என்றார். அப்பொழுது அவர், உன் கண்களை வேறெடுத்து பார், ஆடுகளோடு பொலியும் கடாக்கள் எல்லாம் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவைகளாய் இருக்கிறது. லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன். இப்ப தேவதூதன் சொல்றாரு, நீ கிளம்பி போ, இந்த பிரகாரமா நீ கிளம்பணும்ட்டு. இங்க ஒரு சம்பவம் நடக்குது. 20ஆம் வசனத்துக்கு வந்துரும். நேர காரணமா டக்குன்னு போறேன். யாக்கோபு வீட்டுக்கு போய் நீங்க படிச்சு பாருங்க. யாக்கோபு தான் ஓடி போகிறதை சீரியனாகிய லாபானுக்கு அறிவித்தார். இல்ல, இதுக்கு முன்னாடி 19ஆம் வசனம் படிச்சது. லாபான் தன் ஆடுகளை மயிர் கத்திரிக்க. இப்ப லாபான், இப்ப யாக்கோபு ஒரு நேரத்தை காத்துட்டு இருக்காரு, எப்ப இவன் வெளியே போவான், நம்ம எப்போ கிளம்பி. ஏன்னா இது ஒரு பெரிய கூட்டமா போகணும், தனியா போனா தெரியாது. அதனால இவன் கரெக்டா மயிர் கத்திரிக்க போறாரு. அந்த சமயத்தில் ராகேல் தன் தகப்பனுடைய, இப்ப லேயாளுக்கும் ராகேலுக்கும் இதுக்கு முன்னாடி படிச்சு பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருப்பாரு யாக்கோபு? நம்மளுக்கு சொந்தமானதை மட்டும் எடுத்துட்டு என்ன பண்ணலாம், கிளம்பி போயிடலான்ட்டு. தன் தகப்பனுடைய சுரூபங்களை ராகேல் என்ன பண்றாங்க? தன்னுடைய தகப்பனுடைய சுரூபம், அப்படின்னா வேற தேவர்களை அங்க வச்சு கும்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு அந்த அம்மா என்ன பிளான் பண்ணுது? இது யாரோட மகள்? எந்த மகள் இது? நம்ம இது ஏற்கனவே லேயால் பத்தி பார்த்தோம். இது தேவனால், யாக்கோபுனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். லேயால் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். இங்கே அந்த வித்தியாசம் வந்துடும். லேயால் எதை எடுக்கிறாங்க? தனக்கு தேவையானது மட்டும்தான் எடுக்கிறாங்க. ராகேல் என்ன பண்றாங்க? தேவர்கள், அந்நிய தேவர்களை எடுத்துட்டு திருடி வச்சிருவோன்ட்டு போறாங்க. இப்ப எடுத்துட்டாங்க, கிளம்பிட்டாங்க. மேல படிங்க. யாக்கோபு தான் ஓடி போகிறது சீரியனாகிய லாபானுக்கு அறிவியாமல் திருட்டளவாய் போய்விட்டார். எல்லாரும் அப்படியே அமைதியா கிளம்பி போயிட்டாங்க. ராகேல் கையில அவங்களோட தேவர்களையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்படியே அவன் தனக்கு உண்டானவைகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு ஆற்றை கடந்து கீலேயாத் மலையை நோக்கி ஓடி போனான். இப்படிதான் ஓடி போறாங்க. மேல படிங்க. யாக்கோபு ஓடி போனது 3ஆம் நாளிலே. இப்ப லாபான் 3 நாள் கழிச்சு கத்திரிப்பெல்லாம் முடிச்சுட்டு வராரு. வந்தோடனே இது அறிவிக்கப்படுது, தன்னோட எல்லா சுருவத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு அறிவிக்கப்படுது. லாபானுக்கு மிகவும் கோவம் வருது. நான் இவனை இவ்வளவு சுகமா பார்த்துட்டு இருக்கேன், இவன் என்ன பண்ணிட்டான்?
கிளம்பி அது திருட்டுத்தனமா போனது இல்லாம என்னோட தேவரையும் தூக்கிட்டு போயிட்டான்ட்டு. இப்ப அப்படியே 29க்கு வந்துருங்க. உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு. இல்ல 24 படிச்சிருக்கோம். ஒரே நிமிஷம் இருங்க. 20 இருந்தே படிங்க. 22 இருந்து படிங்க. யாக்கோபு ஓடி போனது 3ஆம் நாளிலே லாபானுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவன் தன் சகோதரை கூட்டிக் கொண்டு 7 நாள் பிரயாண பரியந்தம் அவனை தொடர்ந்து போய் கீலேயாத் மலையிலே அவனை கண்டுபிடித்தான். புடிச்சிட்டான். அவன் அவங்க தேசத்துக்கு போறதுக்கு முன்னாடியே புடிச்சிட்டான். மேல படிங்க. அன்று ராத்திரி தேவன் சீரியா இப்போ அங்க புடிச்சிட்டான். அந்த இடத்துல ராத்திரியில தேவன் லாபான் கனவுல வர்றாரு. இத்தனை நாள் யாக்கோபு இடத்துல பேசின தேவன் லாபான் இடத்துல வர்றாரு. இப்போ லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி நீ யாக்கோபுடைய நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருந்தார். லாபான்ட்ட என்ன சொல்றாரு? நீ அவன்கிட்ட போ, ஆனா நீ உன் கோவத்தை அவன்கிட்ட அவன் நான் சொன்னங்காட்டி தான் போயிருக்கான். நீங்க நல்லா பாருங்க, யாக்கோபுக்கு ராகேல் பண்ணது தெரியாது. அங்க ராகேல் இந்த திருநதெல்லாம் தெரியாது. யாக்கோபு என்ன 2 பொண்டாட்டி நான் சம்பாரிச்சது மட்டும்தான் எடுத்துட்டு போறேன்னு நினைச்சிட்டு போறாரு. லாபான் பின்னாடி துரத்திட்டு வர்றாரு. தேவன் இங்க வந்து என்ன சொல்றாரு? நீ அவன்கிட்ட நன்மையை மட்டும் தான் சொல்லணும், வேற எந்த நீ அவனை தீமை செய்யக்கூடாது. இப்ப மேல படிங்க. இப்ப பக்கத்துல வந்துட்டாரு. யாக்கோபுக்கு பயம், திருட்டுத்தனமா வந்துட்டோமேனு. ராகேலுக்கு என்ன பயம்? நம்ம சிலையை திருட்டிட்டு வந்துட்டோமேன்னு, எப்படி நம்மளை கொண்டு போட்டுருவாங்கன்ட்டு. மேல படிங்க. யாக்கோபு மலையிலே தன் கூடாரத்தை போட்டிருந்தான். லாபானும் தன் சகோதரரே கூட கீலேயாத் மலையிலே கூடாரம் போட்டான். அப்பொழுது லாபான் யாக்கோபை நோக்கி, நீ திருட்டளவாய் புறப்பட்டு என் குமார்த்திகளை யுத்தத்தில் பிடித்து சிறைகளை போல கொண்டு வந்தது என்ன? ஏன்பா திருட்டுத்தனமா யுத்தத்துல பிடிச்சிட்டு சிறை பிடிச்சு வந்த மாதிரி ஏன்பா என் பொண்ணுகளை பிடிச்சிட்டு வந்தேன்னு கேக்குறாரு. நீ ஓடி போவதை மறைத்து எனக்கு அறிவியாமல் திருட்டளவாய் என்னிடத்திலிருந்து வந்து விட்டது என்ன? நான் உன்னை சந்தோஷமாய் சங்கீதம் மேலத்தாளம் கிண்ணடம் முழக்கத்துடனே அனுப்புவேனே. என் பிள்ளைகளை என் குமார்த்தைகளை நான் முத்தம் செய்ய விடாமல் போனதென்ன? இந்த செய்தியை நீ மதியில்லாமல் செய்தாய். உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை. நான் நினைச்ச என்ன பண்ணிருக்கலாம் இங்கே உங்களை எல்லாத்தையும். ஆனால் மேல படிங்க. உங்கள் தகப்பனுடைய தேவன் அவர் நல்லா பாருங்க. நம்மளோட தேவன் சொல்லு. ஏன்னா அவர் யாரு? அவர் சீரிய தேசம், அவர் வேற தேசம், அவர்கள் கும்பிடுறது வேற தேவன். அந்த சிலையத்தான் ராகேல் எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன் நீ யாக்கோபோட நன்மையே அன்றி பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று நேற்று ராத்திரி என்னோட சொன்னார். இப்போ லாபான் போன்னு சொல்லிட்டாரு. என்னன்னு சொல்றாரு? நீ நன்மையானதை தேவன் நான் உனக்கு கொடுக்க சொல்லியிருக்காரு, அதைத்தான் நான் உனக்கு செய்யறேன் அப்படின்னு சொல்லி இந்த சம்பவம் அங்க அதோட முடியுது. கோபமா வந்தவரை தேவன் என்ன சொல்றாரு? நீ அவனிடத்தில் தயை செய்யணும். இது எல்லாம் முடிஞ்சக்கு அப்புறம் தான் இந்த வசனத்துக்கு வரும். அவர்கள் ஆற்றை கடக்குறாங்க. இந்த இடத்துல கடக்கும் போது என்ன ஆகுதுன்னா, இப்ப யாக்கோபுக்கு என்ன யார் ஞாபகம் வரா? தான் தேசத்துக்கு திரும்பும் போது ஏசா ஞாபகம் வர்றாரு. ஆஹா, இவன் இன்னும் கொலகிரியோட இருப்பானே, நான் இவனோட சுகபுத்திரத்தை பறிச்சுட்டுல வந்திருக்கேன் அப்படின்ட்டு 2 கூடாரமா பிரிக்கிறாரு. தன்னோட இதெல்லாம் இருக்கு, நான் நேரக்காரமா போல 2 கூடாரமா பிரிச்சுட்டு, ஒரு கூடாரத்துல ஒரு மனைவியும் அவர்களோட செல்வத்தையும், இன்னொரு கூடாரத்துல ஒரு மனைவியும் அவர்களோட செல்வத்தையும் பிரிக்கிறாரு. ஏன்னா ஏசா வந்து அடிச்சாலும் ஒரு கூடாரத்தோட போட்டு ஒன்னாச்சு எனக்கு மிஞ்சட்டும்னு 2 கூடாரமா பிரிக்கிறார். அதைத்தான் அவர் என்ன சொல்றாரு? 10ஆம் வசனம் 32:10. இப்ப 32:10 படிங்க. அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவும் நீங்க எனக்கு என்ன காட்டினீங்க? என்ன தயை காட்டினீங்க? யார் மூலியமா தயை காட்டினீங்க? லாபான் மூலியமா தயை காட்டினீங்க. நீங்க எனக்கு நன்மை செய்தீர்கள். அவன் எப்படி ஓடிட்டு இருக்கான்? யாக்கோபு தான் உயிருக்கு பயந்து ஓடிட்டு இருக்கான். அவன் தேவனிடத்துல அந்த ஆற்றை கடக்கும் போது ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன யூஸ் பண்றான்? நீங்கள் எனக்கு நன்மை செய்தீர்கள். நான் இங்க இந்த ஆற்றை கடக்கும் போது எப்படி போனேன்? வெறுங்கையோட போனேன். அங்கதான் அவர் சொல்றாரு, வெறும் கோலத்துக்கிட்டு தான் போனேன். ஆனா நான் திரும்பி வரும்போது எப்படி வரேன்? 2 பரிவாரங்கள், அவ்வளோ செல்வத்தோட என்னை கொண்டு வந்தீங்க. இதுதான் தேவனுடைய தயை. அவர் எப்பொழுதும், அதனாலதான் யாக்கோபு என்ன சொல்லிட்டாரு? எப்பொழுதும் நீர் என்னை நன்மை செய்யறாக பார்த்துட்டு இருக்கிறீங்க, எனக்கு எப்ப எந்த ரூபத்தில் நன்மை செய்யறான்னு பாக்குறீங்க. அதான் லாபான் அங்க யாக்கோபு சொல்றாரு. இப்ப மேல படிங்க.
10ஆம் வசனம். என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்பு. இப்பதான் அவர் அவரோட வேண்டுதலை வைக்கிறாரு. இதுதான் தேவன் யாக்கோபுக்கு கொடுத்த தயை. உங்களுக்கும் எனக்கும் அவர் இப்படியாய் உதவி செய்கிறார். நம்ம தான் நினைச்சிட்டு இருக்கோம் ஏதோ என்ன வாழ்க்கை ஏதோ போகுது வருது அப்படின்ட்டு. கிடையாது. நமக்கு தெரியாம 1000 விஷயத்தை தேவன் தடுக்கிறார். நமக்கு வர கெடுதல் நமக்கு தெரியல, அதுதான் விஷயம். நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா அது இன்னும் பயங்கரமா இருக்கும். அது தெரியாமே அவர் தடுத்துட்டு இருக்கிறாரு. நம்ம நினைச்சுக்கிறோம் வர்ற பிரச்சனை எல்லாம் நம்மளுக்கு தான் வருதுன்னு. கிடையாது. தேவன் உங்களையும் என்னையும் எப்போ என்ன நன்மை செய்யலான்னு பார்த்துட்டு இருக்கிறார். அங்க அப்படிதான் எழுதியிருக்கு. நான் சொல்லுது அங்க அப்படிதான் எழுதியிருக்கு. கடைசியாக இந்த குணாதிசயம் சொல்லி முடிப்போம். நேர காரணமா நான் முடிக்கிறேன். கடைசியாக அந்த யாத்ராகமம் 34:6 வசனம் கடைசி வார்த்தை. மகா தயை. இதான் அந்த மகா தயை. கடைசியா அவர் என்ன சொல்றாரு? தன்னைத்தான் சத்தியமுள்ள தேவன். அவர் எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் என்ன சொல்றாரு? நான் சத்தியமுள்ள தேவன், என் வார்த்தை மாறாது, நான் சொன்னா சொன்னதுதான். என்னாகும் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இன்னொருத்தர் சங்கீதம் 119 160. என்னாகமும் 23. தேவன் ஒரு மனிதன் அல்ல. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. மனம் மாற அவர் ஒரு மனிதன். அவர் சொன்னா சொன்னதுதான். சங்கீதம் 119 160. நித்தியம். யோசுவா 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யோசுவா 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இன்னொருத்தர் 18:27 எடுத்துக்கலாம். அப்பொழுது யூதாவின் புத்திரர் இல்ல 14:6. அப்பொழுது 14. அப்பொழுது யூதாவின் புத்திரர் கில்காலிலே இல்ல இப்ப 18:27 எடுங்க. 4:20 மன்னிக்கும். யோவான் 14:6. யோவான் 14:6. இன்னொருத்தர் யோவான் 18:27. அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் நானே வழியும். இப்படிப்பட்ட சத்தியமுள்ள தேவனிடத்தில் புறப்பட்டு வந்தவர் யார்? இயேசு. அந்த இயேசு எப்படி இருந்திருக்கார்? அவரே வழியும் அவரே சத்தியமாய் இருக்கிறார். 18:27. அப்பொழுது 18:27 இல்ல இதுல யோவான் 4:24. இப்படிப்பட்ட சத்தியமுள்ள தேவனை நாம் எப்படி சேவிக்க வேண்டும்? யோவான் 4:24. 8:31-32 படிங்க. யோவான் 8:31-32. சத்தியத்தை நாம் சத்தியம் என்பதை இதுதான் சத்தியம். இப்ப நம்ம பேசினதான் சத்தியம். தேவன் அந்த சத்தியமாய் இருக்கிறார். இதுதான் தேவனுடைய குணாதிசயம். அவர் இரக்கமாய் இருக்கிறார், தயவாய் இருக்கிறார், சாந்தமாய் இருக்கிறார், சத்தியமாய் இருக்கிறார். இது எல்லா குணாதிசயமையும் தேவன் தன்னுடைய ஒரே மகனான இயேசு கிறிஸ்துவின் மூலியமாய் நம்மளுக்கு வெளிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்து இங்க வந்த அவர் சுற்றி திரிந்த எல்லா நேரம் நன்மையும் சத்தியமாய் சொல்லி செய்தார். அப்போ நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. சரி, இதை பத்தி நான் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப இதுதான் தேவனுடைய குணாதிசயம். இதனால எனக்கு என்ன பிரயோஜனம்? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த அதிகாரத்துக்கு போறதுக்கு முன்னாடியே நான் மோசேவை பத்தி நான் சொன்னேன். மோசே இடத்துல தேவன் ரொம்ப ரொம்ப அன்பாவும் அவர் ரொம்ப இதா பார்த்தாரு, அவர் தன்னையே வெளிப்படுத்தினாருன்னு. ஏன் அப்படின்னா தேவன் மோசேவின் தன் குணாதிசயங்களை பார்த்தார். நான் எப்படி இருக்கணும், மோசே எப்படி இருந்தான் அதே மாதிரி இருந்தான். நீங்களும் நானும் மோசே மாதிரி இருக்க வேண்டும் என்பதனால தான் இந்த குணாதிசயம் எனக்கு தெரிய வேண்டும். என்னோட அப்பா எப்படி இருக்காரோ அவரோட குணாதிசயம் எப்படி இருக்குங்க, எங்கிட்ட இருக்கணும். அதைத்தான் தேவன் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறார். அப்ப அந்த குணாதிசயம் தெரிஞ்சாதான் மோசேக்கு அது நல்லா தெரிஞ்சிச்சு. மோசே அப்படிதான் வழி நடத்தினார். மோசே இடத்துல இது எல்லா குணாதிசயம் இருந்துச்சு. உங்களிடத்திலும் என்னிடத்திலும் இந்த உலகத்தில் ஜீவிக்கும் போது நம்ம இந்த குணாதிசயத்தோட இருக்கணும்.
சும்மா டிராஃபிக்கில் நிற்கும் போது நம்ம யாராவது உரசிட்டு போயிட்டு அவ்வளோதான், நம்மளுக்கு கோபம் உச்சத்துக்கு போயிடும். நானும் அப்படிதான். ஆனால் நாம் இந்த குணாதிசயத்தோடு இருக்கிறோம். இதுதான் தேவன் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறார். ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, டிஎன்ஏ அப்படிம்பாங்க. டிஎன்ஏனா நம்மளோட டிஎன்ஏ மூலியமா உருவான நம் மகனோ மகளோ அந்த குணாதிசயம் உடையவராக இருப்பாங்க. நாம் தேவனுடைய ஆவியின் டிஎன்ஏல இருக்கோம். அது எல்லாருமே தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆவியின் டிஎன்ஏ நமக்குள்ளே இருந்தால் இந்த குணாதிசயத்தோடு நாம் இருக்க வேண்டும். இதுதான் இந்த குணாதிசயத்தை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும். அதனால தான் தேவன் கடைசியா என்ன சொல்றாருன்னா, மோசே இடத்துல உனக்கு நான் 33:16 படிச்சீங்கன்னா தெரியும், உனக்கு நான் ஆசீர்வாதத்தை எல்லா ஆசீர்வாதத்தை தரேன், ஏன்னா நீ என்னை மாதிரியே தான் இருக்கு. அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். நீங்களும் நானும் இந்த குணாதிசயத்தை உடையவர்களாக இருப்போம் என்பதை நிச்சயமாக நான் நம்புகிறேன். பொறுமையாக உங்கள் கவனத்தை கேட்டதற்காக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.